கையில் கருங்காலி கட்டை, மனமுருக சிவனை வழிபட்ட பிரேமலதா விஜயகாந்த். பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்பாக அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு 2ஆம் கட்ட பிரச்சார பயணம். பிரதமர் மோடி குறித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்தும் அவர் பேசியது என்ன? உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கிற பிரச்சார பயணத்தை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி இருக்கிறார். முதற்கட்ட பிரச்சார பயணத்தை முடித்துக் கொண்ட அவர் 2வது கட்ட பிரச்சார பயணத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறார். முன்னதாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்ற அவர் கையில் கருங்காலி கட்டையோடு சுவாமி தரிசனம் மேற்கொண்டது அங்கிருந்தவர்களை அவரை ஈர்க்க செய்தது. உடன் அவரது சகோதரரும் அந்த கட்சியின் பொருளாளருமான சுதீஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் உடன் இருக்க உண்ணாமலை அம்மனையும் அவர் தரிசனம் மேற்கொண்டார். கோவில் நிர்வாகத்தினர் அவருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுத்து மாலை மற்றும் பிரசாதங்களை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி குறைப்பை ப. சிதம்பரம் அவர்களே வரவேற்றிருக்கிறார்கள் என்றும் தேமுதிகவும் வரவேற்பதாகவும் இந்த வரி குறைப்பினால் ஏழை மக்கள் தொடங்கி தொழிலாளர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் பயனடைவார்கள் என்றும் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பினால் இந்தியா பாதிக்கப்பட்டுவிடும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் மோடிஜி மக்களுக்காக மந்திரங்களை உருவாக்குகிறார், பல்வேறு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து தேசத்தின் நலனுக்காக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறார் என்றும் நிறைகுடம் தள்ளுபாது என்ற வகையில் பிரதமர் மோடியும் அவ்வாறே செயல்படுகிறார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுபவர்கள் குறித்து தான் ஏதும் சொல்ல முடியாது, அவர்களிடம் போய் கேளுங்கள் என்றும் அதே போன்று செங்கோட்டையனின் கருத்து குறித்தும் விமர்சனம் தெரிவிக்க மறுத்துவிட்டார். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.